சார் பொதுவாக இப்போதைக்கு மக்கள் வந்து இந்த ஆட்டோ கேப் ஆகிய இரண்டையும் டாக்ஸி ஆகிய இரண்டையுமே அவர்கள் பயன்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் என்னவென்றால் வந்து பொதுவாக எங்களுக்கு வந்து இந்த மீட்டர் போட்டு ஓட்டுறதில்ல, ஒவ்வொரு ஆட்டோ ஒரு கட்டணம், ஒவ்வொரு டாக்ஸியும் ஒரு கட்டணம் அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இவங்க இதிலிருந்து தவிர்ப்பதற்கு, அந்த பேரம் பேசுவதிலிருந்து தவிர்ப்பதற்காகத்தான் வந்து இந்த உபேர், ஓலோ, மற்றபடி இந்த ரேப்பிடோ உள்ளிட்ட அந்த ஆப்புகளை வந்து அவங்க நாடுறாங்க. அதில் அந்த ரேட் ஃபிக்ஸேஷன் இருக்குது, அதனால தான் அதில் போகிறாங்க. இதில் வந்து இவங்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்குதா? இப்போ நீங்கள் புதுசாக அந்த ஒரு செயலியை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து என்ன காரணம்? ஒன்று. மற்றொன்று, இந்த நிகழ்வின் மூலமாக பொதுமக்களும் தங்களது கேள்விகளை இந்த பொது தொலைபேசி எண் மூலமாக நேரடியாகவே அந்த ஓட்டுநர் உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ஜாகிர் ஹுசேனிடம் கேட்கலாம். அதற்கான அந்த தொலைபேசி எண்களும் நமது இந்த சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கிறது. இதனால் நேயர்களும் இதில் வந்து தொடர்பு கொள்ள இருக்கிறார்கள். அந்த நம்பர் வந்து 04461777761. இதே போல் 04461777762 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு அங்கே பொதுமக்கள் தங்களது சந்தேகங்களையும் பிரச்சனைகளையும் வந்து விவாதிக்கலாம். இது வந்து பொதுமக்களுக்கும் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் இந்த டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் இடையேயான அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணும் முயற்சியாக இந்த சிறப்பு அரங்கத்தை நாம் முன்னெடுக்க விரும்புகிறோம். முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த பிரச்சனைகள், இந்த ரேட் ஃபிக்ஸேஷன் மற்றும் அந்த அதில் உள்ள அந்த பேரம், அதனால் மக்களுக்கும் உங்களுக்கும் இடையேயான அந்த ஒரு பிரச்சனைகள், அவர்கள் அதனால் அந்த மற்ற ஆப்களை நாடி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. இதற்கான தோற்றுவாய் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஆட்டோ ஓட்டுநர் கேப் டிரைவர்களால் தானே காரணம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது முதல்ல சத்தியம் தொலைக்காட்சிக்கும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்டோ மீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. சரி. உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 3 முறை சொல்லியிருக்கிறாங்க, மீட்டர் கட்டணத்தை தமிழக அரசு மாற்றி அமைக்க வேண்டும்னே சொல்லியிருக்காங்க. சரி. அதுபோல இருக்கும்போது 2022 5வது மாசத்திலேயே அதற்கான கருத்து கேட்பு கூட்டங்கள் நடைபெற்று தொழிற்சங்க பிரதிநிதிகள், அதுக்கப்புறம் பயணிகள், இந்த மாதிரி கருத்துக்கள் கேட்புகளை முடித்து அரசுக்கு என்ன பண்ணிட்டாங்க, போக்குவரத்துறை ஆணையரகத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. நாங்க அதன் பின்பு கேட்ட பதில்களுக்கு எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாகவும் கிடைத்திருக்குது. போக்குவரத்துறை ஆணையரகத்திலிருந்து அரசுக்கு கருத்து அனுப்பிட்டோம். சரி. இப்ப வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஒரு ஜிஓ போட வேண்டிய விஷயத்துல உயர்நீதிமன்றமே சொல்லும்போது தன்னுடைய குறிப்பிட்டு இந்த மாதிரி பல ஆண்டுகள் கிடப்பில் போட்டு இந்த விஷயத்தை பண்ணாதீங்க, சரியான கால இடைவெளியில ஆட்டோமீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்களை எதையுமே அரசு முழுமையாக என்ன பண்ணல, பின்பற்றல. அதே போல பாத்தீங்க அப்படின்னா, கால் டாக்ஸிகளை முறைப்படுத்துவதற்கு, இது இப்போதுக்கு நவீனமாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆப் பேஸ்டு நிறுவனங்களை முறைப்படுத்துவதற்கு மத்திய அரசு மிக தெளிவாக அக்ரிகேட்டர் ரூல்ஸை கொண்டு வந்திருக்கு. அதை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சில திருத்தங்களோடு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தினாலே இந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்த முடியும். இதை வந்து அரசு செய்யாம கால தாழ்த்திட்டு இருக்கனால தான் எங்களுக்கு இவ்வளவு தூரமான இந்த விஷயங்களை நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரே மாதிரியான கட்டணம் இருக்கணும். இன்னைக்கு பெரும்பான்மையான பொதுமக்களுடைய கோரிக்கை என்ன தெரியுமா? ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரே மாதிரியான கட்டணத்தை வசூலிப்பது இல்லை. நாங்க அதுக்கு தான் முடிவெடுத்திருக்கோம். ஒரு 50 ரூபாய் அடிப்படை கட்டணம், கூடுதல் கட்டணங்களுக்கு 18 ரூபாய். இதை நாங்க கட்டணத்தை உயர்த்தவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா 50 ரூபாய் எத்தனை கிலோமீட்டர்? 1.8. 1.8க்கு 50 கிலோமீட்டர். 50. நாங்க இந்த கட்டணத்தை அரசாங்கத்திட்ட கேட்டிருக்கிறது 1.8க்கு 50 ரூபாயும், கூடுதல் கிலோமீட்டருக்கு 25 ரூபாயும் எங்களுடைய கருத்து கேட்பு கூட்டத்தில் 2022 கேட்டிருக்கிறோம். சரி. 3 ஆண்டுகள் கடந்துருச்சு. நாங்க இப்ப வந்து அதை முறைப்படுத்தியிருக்கோம் தான் சொல்றோமே தவிர நாங்க உயர்த்தவே இல்லை. ஏன்னா ஓலா, ஊபர் இது போன்ற ஆப்ல பீக் ஹவர்ஸ்ல ஒரு ரேட்டு போடுறாங்க. 22 ரூபாய் 21 ரூபாய் வரைக்கும் ஆட்டோக்கு போடுறாங்க. சரி. நான் பீக் ஹவர்ஸ்ல 14 ரூபாயும் போடுறாங்க, 16 ரூபாயும் போடுறாங்க, 18 ரூபாயும் போடுறாங்க. நாங்க இந்த நிறுவனங்கள்ட்ட முறைப்படுத்துங்க, ஒரே கட்டணமாக இதை வசூலிங்க. ஆட்டோ அப்படின்னா ஒரே கட்டணம் இருக்கணும், நைட் ஃபேர்னா இன்க்ரீஸ் ஆகணும், இதுதான் வெயிட்டிங் டைம்லாம் இருக்கணும், இதை தான் முறைப்படுத்துங்க அப்படின்றத கேட்குறோம். கால் டாக்ஸிகளுக்கு ஒரு மினிமம் கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றோம். 8 லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஒரு சின்ன மினி ரக கார் வந்து 8 லட்சம் ரூபாய். 8 லட்சம் ரூபாய் கார் வாங்கக்கூடிய ஒரு தொழிலாளி குறைந்தபட்சம் ஒரு 4 கிலோமீட்டருக்கு 130 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறோம். அதிகமா கேட்கல, வெறும் 130 ரூபாய். 4 கிலோமீட்டருக்கு. ஆமா. இந்த 130 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தா கூட 25% கமிஷனா அதுல இருந்து கிட்டத்தட்ட 40 ரூபாய் எடுத்துறாங்க இந்த நிறுவனங்கள்.